ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட ஃபோனோட ஸ்பீடை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபோனோட ஸ்பீடை அதிகப்படுத்துறதா? ஃபோனோட ஸ்பீடை அதிகப்படுத்துறதுன்னா அதை மட்டும் இல்லை, உங்களோட ஃபோன் ஏற்கனவே ஸ்லோவாக இருந்தாலும் அந்த ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பற்றியும் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ஃபோனில் நிறைய அன்யூஸ்ட் ஆப்ஸ் இருக்கும், ப்ளோட்வேர்ஸ் இருக்கும். இது எம்ஐல பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கிறதுல கம்மியாக இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே ப்ளோட்வேர் இருக்கு. அதாவது ஐஃபோன் சாஃப்ட்வேர்ஸை தவிர இந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாத ப்ளோட்வேர்ஸாக இருந்தால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு சில ஆப்ஸை தேவையே இல்லாத இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆடிக்கு ஒரு டைம், அமாவாசைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எப்போ தேவைப்படுதோ அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எதனாலேயே இந்த ஒவ்வொரு ஆப்ஸும் பின்னாடி பேக்ரவுண்ட் டேட்டாவோ, அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸோ இது எல்லாமே எடுத்துக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஃபோன் எடுத்து நெட்வொர்க் ஸ்பீடும் கம்மியாகுது. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோனோட கேமிங், இப்போ கேம்ஸ்க்கு இது விளையாண்டிங்கன்னா எடுத்து அது கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நிறைய ஆப்ஸை குவிச்சு வச்சிருந்தீங்கன்னா தான் ஆகுது. அதனால தேவையில்லாத ஆப்ஸை எடுத்து டெலிட் பண்ணிருங்க. தேவை இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் எடுத்து உங்களோட போனை வாங்கினது சுவிட்ச் ஆன் பண்ணலாமா, அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ற பழக்கமே இல்லை. இந்த சுவிட்ச் ஆஃப் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன். போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு. ஆனா லேப்டாப் ரொம்ப நாள் வரும், போன் 3 வருஷம் தான் வரும். அதுல பாதி கூட நம்மளோட மொபைல்ஸ் வராது. எதனாலனா எடுத்து நம்ம லேப்டாப்ஸ் நீங்க 8 மணி நேரமோ இல்ல அதிகபட்சமா போனா ஒரு 16 மணி நேரம் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு மேல அதுக்கு ரெஸ்ட் விடுவீங்க. பட் ஆனா இந்த போன் இருக்கே, அந்த போனை வாங்கினோமா, டப்பால எடுத்தோமா, எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணோமா, அதுல இருந்து அந்த போன் போய் சேர்ற வரைக்கும் எடுத்து நீங்க அதை சுவிட்ச் ஆஃபே பண்றது இல்லை. இதனாலதான் எடுத்து உங்களோட போன் ரொம்பவும் ஸ்லோவாகி ஹேங் ஆக ஆரம்பிச்சது. இது எதனாலனா உங்களோட போன்ல ப்ராசஸர் இருக்கு, ரேம் இருக்கு. இந்த ப்ராசஸருக்கும் ரேமுக்கும் எப்பவுமே ஒரு சின்ன ரெஸ்ட் தேவை. அப்பதான் எப்பவுமே ரொம்ப ஸ்பீடா ஒர்க் செய்யும். இது ரெண்டு எப்ப ஆஃப் ஆகுனா, நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஆஃப் ஆகும். இந்த ஆஃப் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ரேம்ல இருக்கிற டேட்டாவெல்லாம் இது வரைக்கும் தான் இருக்குன்னா, அது பவர் சப்ளை ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அப்படி பவர் சப்ளை ஆகலன்னு வச்சுக்கீங்களேன், அதுல இருக்கிற மொத்த டேட்டாவும் விப் அவுட் ஆயிடும். ஆனா ரோம்ல இருக்குங்கிறதும் போயிருமாடான்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிறது போகாது. அதுக்கு என்னன்னா பவரே தேவையில்லை. பவரே இல்லைனாலும் எடுத்ததுல டேட்டா இருக்கு. எதை மாதிரினா உங்களோட பென் டிரைவ்ஸ் மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். அதனால உங்களோட போன் நீங்க ரொம்ப அதிகமா நைட் நேரத்துல யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நைட் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருக்கிறது நல்லது. அப்படியே இல்லை, நான் 24/7 எடுத்து எனக்கு கால் வந்துகிட்டே இருக்கு, இம்பார்ட்டன்டான காலத்தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்து திரும்பவும் எடுத்து ஆன் பண்ணிக்கங்க. ஒரு 10 நிமிஷமாவது ரெஸ்ட் கொடுங்க ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் இப்போ ரொம்ப ஹை கிராபிக்ஸ் கேம்ஸ் விளையாடுறீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட போன்ல இருக்கிற இன்டர்னல்ல இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹீட் அப் ஆகுது. ஹீட் அப் ஆகிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து ஹீட் அப் ஆனா வச்சுக்கீங்களேன், உங்களோட ப்ராசஸர்ல இருக்கிறது எப்படி பில்ட் ஆயிருக்குதுன்னா, நம்ம உடம்பு செல்ஸால பில்ட் ஆயிருக்குது இல்லை, அதே மாதிரி ப்ராசஸர் எப்படி பில்ட் ஆயிருக்குதுன்னா டிரான்சிஸ்டர், சின்ன சின்ன டிரான்சிஸ்டர்ஸ்னால பில்ட் ஆயிருக்குது. இப்போ இதோட சைஸ், இந்த டிரான்சிஸ்டரோட சைஸ் எவ்வளவுன்னு சொல்ல போனா, எடுத்து இப்போ இருக்கிறதுலே சின்னதான ஒரு வைரஸ் இருக்குங்களே, அது 23 நேனோமீட்டர். வைரஸ்க்கெல்லாம் உயிரே இல்லை. அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அதுக்கப்புறம் இந்த இருக்கிறதுலே சின்ன வைரஸே 23 நேனோமீட்டர் தான். ஆனா இப்ப யூஸ் பண்ற ப்ராசஸர்ஸ் எல்லாம் 5 நேனோமீட்டர் கூட இருக்கு. இப்ப ஜென்ரலாவே போனுக்கு யூஸ் பண்றதெல்லாம் 15 நேனோமீட்டருக்குள்ளதான். அது லோயர் ஹெண்ட் மொபைலா இருந்தாலும் பரவாயில்ல, ஹையர் ஹெண்ட் மொபைலா இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆகிறதுனால என்ன ஆகுனா, உங்களோட போன் போயிடும். அதனால நீங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எடுத்து ரொம்ப பேக் பேன்ல டச் பண்ணி பாத்தீங்கன்னா எடுத்து ரொம்ப ஹீட் ஆயிருக்கும். அந்த நேரத்துல என்ன பண்றீங்கன்னா, பெஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணீங்கன்னா எடுத்து உங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் நல்லா இருக்கும். இதெல்லாம் அதோட பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட போன் கூட லைஃப் இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் வரும். இதனால நீங்க ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் போனை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் இந்த கேம்ஸ் விளையாண்டீங்கனாலோ இல்ல எடிட்டிங் ஏதாச்சும் பண்ணீங்கனாலோ உங்களோட போன்ல இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணும்போது சூடாகும். இதனால ரெஸ்ட் விட்டுட்டு இதையெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னா, இந்த பஸ்ல போகும்போது ரொம்ப இந்த கேம்ஸ் விளையாடுறது, அதுக்கப்புறம் வண்டியில போகும்போது எடுத்து கேம்ஸ் விளையாடுறது,
ஏசி இருக்கிற வண்டி சொல்ல, ஏசி இல்லாத வண்டிகள், அதுக்கப்புறம் அவுட்டோர்ஸ்ல எங்கேயாச்சும் போய் எடுத்து வந்துட்டு கேம் விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து தயவு செய்யாதீங்க. ஏன்னா உங்களோட போன்ஸ் எல்லாம் வந்து எதிர்க்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னா எடுத்து இன்டோர் டெம்பரேச்சர் தான் நல்லா வந்து ஒர்க் செய்யறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கொண்டு போயிட்டு அவுட்டோர்ல எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப ஹையர் ஹேண்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்கன்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது ஈஸியாவே அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கும். ஆனா வந்து வெளியில வச்சீங்கன்னா அது வந்து நார்மலாவே வெளியில வந்து டெம்பரேச்சர் எப்பவுமே ஹையரா தான் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களோட வெளியில வந்து அதை வச்சு விளையாடும் போது எடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஹீட்டை வந்து வெளியிலேயே அனுப்ப முடியாது. அதனால வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து ஹீட்டை வந்து வெளியில எடுக்கிறதுனால உங்களோட போன் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடும். அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட் என்னன்னா, இந்த காலகட்டத்துல வந்து நிறைய போன்ஸ் வந்து ப்ராசஸர் போயோ ரேம் போயோ இல்ல வந்து மதர் போர்டு வந்து புகஞ்சு போயோ எடுத்து போறது இல்லை. ஒன்னா வந்து எடுத்து இந்த நீங்க எங்கேயாச்சும் இருந்து கீழே போட்டுருவீங்க, இல்லைன்னா வந்து ரேரா ஏதாச்சும் தான் வந்து இந்த மாதிரி ரேம் போறது, இல்லைன்னா வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னு தான் மாத்துவீங்க மேக்சிமம் வந்து. இந்த ஸ்கிரீன் போறதை எப்படி எடுத்து காப்பாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல கவர் வந்து வாங்கி போடுங்க. அதாவது லெதர் கவர்ஸ் இப்போ வந்து அமேசான், பிளிப்கார்ட்ஸ்ல எல்லாம் நிறைய கிடைக்குது. பின்னாடி வந்து ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் வந்து வாங்கி போட்டுங்க. அப்படி வந்து இந்த கவர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு ஸ்டைலிஷா இல்லையே, நான் ஸ்டைலிஷா ஒரு கவர் யூஸ் பண்ணணும்னா எடுத்து வந்து உங்களோட ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் மேக்ஸிமம் ஒட்டிக்கிங்க. இப்போ வந்து முன்னாடி இருக்கிற கிளாஸ் எல்லாம் வந்து வர வர உடையாத மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரிலா கிளாஸ் 5 இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து இப்போ எடுத்து நீங்க நார்மல் ஹைட்ல இருந்து தூக்கி போட்டீங்கன்னா வந்து கன்ஃபார்மா உடையவே உடையாது. ஆனா வந்து இப்போ வந்து எல்லா போன்ஸும் வந்து கொரில்லா கிளாஸ் 5ஓட வரதில்ல. ஒரு சில போன்ஸ் தான் வந்து கொரில்லா கிளாஸ் 5ஓட வந்திருக்கு, மீதி எல்லாம் 3 தான் வந்திருக்கு. அந்த 3க்கு எல்லாம் வந்து நீங்க ஒட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும், ஸ்கிராச்சஸ் விளையாது. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேசா வந்து கிராக் விழுந்துடும். கிராக் விழுந்தாலே வந்து அந்த டெம்பர் கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் பண்ணிடும். அது லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த லேசா கிராக் விட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் ஆனா வந்து அப்படி கிராக் விட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்றது வந்து அவ்வளவு செக்யூர்டா இருக்காது. அது கிராக் விழுந்தாலே வந்து அதை கழட்டிட்டு புதுசு மாத்திருங்க. 6வது பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போ எல்லாம் போன்ஸை வந்து 2 இயர்ஸுக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் ஆனா 2 இயர்ஸுக்கு மேல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட வந்து எடுத்து ஒரு குப்பையிலேயே தான் கிடக்குது. குப்பையிலேயே கிடக்குதுன்னா குப்பையில் நீங்க போட்டு வச்சிருக்கிறது இல்லை, பட் ஆனா வந்து உங்களோட பாக்கெட் வந்து ரொம்ப டேட்டி, அதுக்கப்புறம் பேக்ஸ்ல போயிடுவீங்க, பேக்ஸ் ரொம்ப டேட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப அசுத்தமான ஏரியாக்கள். இதுல வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட போன்ஸ்குள்ள வந்து சொல்ல போனா எடுத்து இந்த ஹெட்போன் ஜாக்கு, அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மைக்கு, ஸ்பீக்கர், இந்த மாதிரி இடத்துக்குள்ள எல்லாம் வந்து டஸ்ட் போயிருக்கும். இந்த டஸ்ட் போறதுனால என்ன பிரச்சனைனா, டஸ்ட் ப்ரூஃப் இருக்கிற போன்ஸ்க்கு எல்லாம் இது ப்ராப்ளம் இல்லை. டஸ்ட் ப்ரூஃப் இல்லாத போன்ஸ்க்கு இது ஒரு சில டைம் வந்து உள்ளுக்குள்ள போய் மதர் போர்டுக்கே போறதுக்கு ஆனா வாய்ப்பு இருக்கு. இந்த மதர் போர்டுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா சின்ன சின்ன ஷார்ட் சர்க்யூட்ஸ் வந்து பண்ணி விட்டுரும். இதனால வந்து உங்களோட போன் வந்து ஓவர் ஹீட் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகும். இதனால இந்த டஸ்ட் ப்ரூஃப் இல்லாத போன்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து எடுத்து அதை கொண்டு போய் எடுத்து ஒரு நல்லா ஒரு கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹீட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துருங்க. 7th பாயிண்ட் என்னன்னா, உங்களோட போனோட ஸ்டோரேஜ் வந்து எப்பவுமே ரொம்ப கம்ப்ளீட்டா வந்து ஃபில் பண்ணாதீங்க தேவையில்லாத டேட்டாஸை வச்சு. அதாவது வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, இதுல இருந்து நிறைய போட்டோஸ் வருது, வீடியோஸ் வருது. ஒரு சில போட்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் அது வந்து நீங்க வந்து வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கேமரால வந்து எடுக்கிற போட்டோஸ் வந்து ஒரு 5-6 எடுத்து வச்சிருப்பீங்க. அதையெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி 5 வந்து எப்பாச்சும் டெலிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. அதையெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு விடாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து அதையெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுங்க. இப்படி டெலிட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களோட ஃபோனில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இதனால வந்து உங்களோட ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். அதனால நீங்க வந்து தேவையில்லாத போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிருங்க. தேவை இருக்கிற போட்டோஸ் இதெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா வந்து கூகுள் டிரைவ், ஜியோ டிரைவ், இந்த மாதிரி டிரைவ் கொடுத்துருக்காங்க, அதுல போய் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8th பாயிண்ட் என்னன்னா, உங்களோட போன்ல வந்து இன்பில்டாவே வந்து ஒரு ப்ரௌசர் இருக்கு. அதைத்தான் வந்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நான் எந்த ப்ரௌசரை பத்தி சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதான் குரோம் ப்ரௌசர். அந்த குரோம் ப்ரௌசர் வந்து என்னன்னா ரொம்பவே வந்து ஹெவியான ப்ரௌசர் தான் உங்களோட போனுக்கு. அந்த ப்ரௌசர்ஸை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. இது வந்து என்னன்னா டேட்டா செக்யூரிட்டி இல்லாத போயிடும். எல்லாமே பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்து உங்களோட கேட்டு வாங்கி வச்சுக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா உங்களோட பிரைவசி போகுது, உங்களோட போனும் வந்து இதனால ஸ்லோ ஆகும். இதுக்கு என்ன பண்றீங்கன்னா எடுத்து ஆல்டர்னேட்டிவா ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் 0.75 MBஸ்க்கே ஒரு சில ப்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும் போது உங்களோட போனும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிரைவசி வந்து பாதுகாக்கப்படும். பிரைவசினா எடுத்து இந்த இப்போ உங்களோட பாஸ்வேர்டு எடுத்து எல்லாத்தையும் வந்து
க்ரோம் ப்ரௌசர்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாத ஒரு ப்ரௌசரை வந்து உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9th பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ஃபோன் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து எடுத்து உங்களோட ஃபோனில் 1 GB ரேமு 1/2 GB ரேமு இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கம்மியான ரேம்ஸ் தான் இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு 2 ஆப் 3 ஆப் வந்து இந்த சைடில் வச்சிருந்தீங்கனாலே, சைடில் ஓப்பனாக வச்சிருந்தீங்கனாலே எடுத்து உங்களோட ரேம் வந்து ஃபுல்லாகிடுது. அதனால ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து கிளியர் கொடுத்துட்டுருவீங்க. பட் ஆனால் இப்போ வர்ற ஃபோன்ஸ்ல எல்லாம் வந்து மினிமமே வந்து 4 GB ரேம்ஸ் தான் இருக்கு. இதனால என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வாட்ஸ்அப், யூடியூப், அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் கானா, ஜியோ சவான் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இது ரெகுலரா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த 3 ஆப்ஸையுமே. இப்போ இந்த 3 ஆப்ஸையும் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து சைட்லயே வச்சுக்கிறதா, சைட்லயே ஓப்பன்டா வச்சுக்கிறது தான் நல்லது. அது எதனாலனா வந்து இப்போ வந்து உங்களோட இது வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணும்போது வந்து அதை கிளியர் பண்ணி விட்டு திரும்ப உள்ள போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து ஸ்லோ ஆகும். இது எதனாலனா வந்து இப்போ வந்து நீங்க அதுல இருந்து கிளியர் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ரேம் இருக்கிறதெல்லாம் வந்து எரேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா வந்து திரும்பவும் வந்து அது ரோம்லயே போய் உட்காந்துக்கும். இப்போ ரோம்ல நீங்க திரும்பவும் வந்து வாட்ஸ்அப் அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கீங்களேன், அந்த ப்ராசர் போய் அந்த 64 GB அது அந்த வாட்ஸ்அப்ங்கிற நீங்க கேட்குற ஐட்டம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து ரேம்ல வச்சா தான் அதனால வந்து இந்த ப்ராசர்னால யூஸ் பண்ண முடியும். அதனால வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸை மட்டும் சைட்ல வச்சுக்கோங்க. 10th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வர எல்லா போன்ஸ்லயுமே வந்து 120Hzங்கிறது வந்து மிட் ரேஞ்சிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா ரெட்மி நோட் 10 ப்ரோ அதுலாம் வந்து 120Hz சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 120Hz சப்போர்ட் கொடுத்தாலும் இவங்கெல்லாம் எடுத்து இந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தரதே இல்லை. இதனால என்ன ஆயிருதுன்னா, ஒரு தேவையே இல்லாத ஆப், அதாவது 120Hz சப்போர்ட்டே பண்ணாது, 60Hz தான் சப்போர்ட் பண்ணு வச்சுக்கீங்களேன், அந்த ஒரு ஆப்புக்கும் வந்து தேவையில்லாத வந்து அந்த 120Hz வச்சு ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த 120Hz வச்சு ரன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஃபோன் வந்து காலப்போக்கில் எடுத்து ரொம்ப ஸ்லோவாக இருக்க ஆரம்பிச்சிருது. எதனாலனா வந்து இந்த 120Hz வச்சிங்கன்னு வச்சுக்கீங்களேன், எடுத்து இது ஓவரா வந்து பேட்டரி கன்சப்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசருக்கு வந்து ஓவரா ஒரு பெர்டன் கொடுக்கும். அதனால வந்து நீங்க வந்து அதை 120Hz உங்களுக்கு தேவையே இல்லை, நான் நார்மலா இருக்கிற ஆப்ஸ் மட்டும்தான் 60Hz இருக்கிற ஆப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா, எடுத்து நீங்க வந்து அந்த 60Hzலயே வச்சு யூஸ் பண்ணீங்க. இப்போ ஒரு சில கேம் விளையாடுறவங்களா இருப்பீங்க, ஆனா அந்த கேம் விளையாடும் போது வந்து எனக்கு இந்த 120Hz தேவையா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எடுத்து நிறைய கேம்ஸுக்கு வந்து இன்னும் வந்து 120Hzக்கு சப்போர்ட் இல்லை. ஆனா வந்து 120Hzக்கு 90Hzக்கும் வந்து சப்போர்ட் ஆகிற கேமும் இருக்குது. அதை வந்து எந்தெந்த கேம் எது வந்து 120Hzக்கு சப்போர்ட் ஆகும், எது வந்து 60Hzக்கு சப்போர்ட் ஆகும், இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற நீங்க வந்து எந்த கேம் விளையாடுறீங்களோ அதுக்கேற்றாப்பல் போல வந்து அந்த 120Hz 60Hz வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி யூஸ் பண்றதுனால வந்து உங்களோட ப்ராசருக்கும் வந்து ஸ்ட்ரெயின் கம்மியா இருக்கும், உங்களோட பேட்டரி லைஃபும் ரொம்ப அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு வியூவர்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது நம்ம சேனல்ல 6G பத்தி ஒரு வீடியோ வரப்போகுது. அதை உடனுக்குடனே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, அதில் வந்து நீங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்க.